பார்த்தீங்கன்னா எக்ஸாமோடைய லாஸ்ட் 20 டேஸில் ஒரு 16 நாள் நான் வந்து எப்படி பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்ரி 4 டேஸ் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது யாருக்கு சார் அப்படின்னா லாஸ்ட் நேரத்தில் ரிவிஷன் பண்ணுவாங்களே அவங்களுக்கான இந்த ஷெடியூல் வந்து. ஓகே, எப்படி சார் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டேஸ் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுறீங்க. அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, உங்களுடைய வீக்னஸ் தெரிய ஆரம்பிக்கும், எப்படி நீங்கள் படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் எப்படி தான் போட போகிறீங்க அப்படின்னா 9:15க்கு நீங்கள் ப்ராப்பராக உட்காருங்க. 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிங்க, 12:30க்கு முடிங்க. ஓகே, இடையில பிரேக் போகிறது வெளியே. ஓகேவா, எங்கேயும் போயிடாதீங்க வெளியே நீங்கள். ஓகேவா, அல்லது ஃபுல்லாக ரிலீஜியஸாக ஒரு 3 ஹவர்ஸ் ஃபுல்லாக உட்காந்து படித்து பாருங்கள். இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழு கொஷின்ஸை போடுங்க நீங்கள். லாங்குவேஜ், ஓகேங்களா, ஜிஎஸ், மேக்ஸ் நீங்கள் என்னது ஃபுல்லாக போடுங்க நீங்கள். அப்போ இந்த 4 கொஷின் நீங்கள் ஃபுல்லாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய டைம் தெரிஞ்சிடும், உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிடும், உங்களுக்கு மேனேஜ்மெண்ட். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் என்ன போய்கிட்டு இருக்குன்னா அவங்க கொஷினை டஃபாக வைக்கிறத விட என்ன பண்ணுறாங்க, கொஷினை வந்து பெருசாக வச்சிடுறாங்க. அங்கே பார்க்க எப்படி இருக்குது, ஒரு டிக்ஷனரி மாதிரி நமக்கு இருக்குது கொஷினை பார்க்குறதுக்கு. 160 பக்கம் இருக்குது, 155 பக்கம் இருக்குது. அப்போ அந்த கொஷினை நீங்கள் என்னது ஏபிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீங்கள் டெஸ்ட் போட்டுருங்க. ஓகேவா, டெய்லி நீங்கள் மேக்ஸ் ஆரம்பிங்க. மேக்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 20 டேஸ் நமக்கு இருக்குது எக்ஸாமுக்குன்னா டெய்லி 1.5 to 2 hours மேக்ஸ் டெய்லி ஃபுல்லாக பாருங்கள். நம்ம என்னது கொஞ்சம் மேக்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸ் கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸில் ஒரு 22 கொஸ்டின் நம்ம நினச்சிவாங்க ஈஸியாக கேட்டுருவாங்க. 3 கொஸ்டின் கஷ்டமாக வைப்பாங்க. பட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அந்த 3 கொஸ்டின் நீங்கள் என்னது எதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. போட முடியலையா ஒரு ஆப்ஷன் போட்டு வந்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா, பட் இந்த 3 கொஸ்டின் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த எக்ஸாமே யார் தான் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ பார்த்து நீங்கள் எனக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க இந்த இடத்துல. ஓகே.